இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தப்போ கேக் வாங்குறதுக்கு கடைக்கு போனாங்கல்ல, அப்போ இவங்க தான் அந்த பண பேக் அவங்ககிட்ட கொடுத்து உள்ளே வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அதை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீ சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? தெரியும், கேட்பீங்கன்னு. இருக்கு. ஹலோ நிஷா, நான் கார்த்தி பேசுறேன். சொல்லுங்க. போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். நீங்க கடைக்கு கேக் வாங்க போனீங்கல்ல, அப்போ உங்ககிட்ட ஒரு பேக்கை கொடுத்து அதை வீட்டுல வைக்க சொன்னது யாரு? சந்திரா மேடம் தான் பேக்கை கொடுத்து வீட்ல வைக்க சொன்னாங்க. நாங்களும் எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சோம். ஓகே நிஷா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். சந்திரா, நீ சொல்லிதான் பேக்கை வச்சேன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அக்கா, நான் வீட்ல பேக வைக்க சொன்னது உண்மைதான். ஆனா அதுல இருந்தது ஸ்வீட் பாக்ஸ் தான். ஆனா அது எப்படி பணமா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. சும்மா பொய்யா சொல்லிட்டு இருக்காதீங்க. பணம் இருந்த பேக்கை தான் நீங்க அவங்ககிட்ட கொடுத்து அமைச்சிருக்கீங்க. இப்ப யார் சொல்றது உண்மைனே எனக்கு புரியலையே. எனக்கு பைத்தியமே பிடிக்குது. மேடம், யார் பண்ணி? ஸ்வீட் கடையில இருந்து வரேன் சார். இந்த பேக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். மேடம், நேத்து நீங்க கடைக்கு ஸ்வீட் வாங்க வந்தீங்க. நானும் அதை பேக்ல போட்டு கொடுத்தேன். தவறுதெல்லாம் வேற பேக் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க. உங்க பேக நான் ஈவினிங் கொடுத்து. ஓகே மேடம், வரேன் மேடம். அக்கா, ஸ்வீட் ஸ்டால்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்ல?